வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். செல்ல பிள்ளை பார்வதி. ஆமா, ஆதுவா முடிஞ்ச மாதிரியே முடிச்சிட்டு இருக்கணும். ஆமா, ஆதுவா பார்த்த மாதிரியே பார்க்கணும். அழகாயும் சரி பார்த்தால் பார்வதியான சிமிழை வாங்கியால். ஆமா, இதுல எந்த உயிர் எப்படி அடைப்பது, எப்படி அடைப்பது? ஆலோசனையை போட்டு பார்க்கிற. ஆகாயத்தை பார்த்தால் ஒண்ணுமில்லை, பூமியை நோக்கி பார்க்கிற ஒன்றுமில்லை. பூமியை நோக்கி பார்த்தால் எறும்பு ஊருமில்லவா? அந்த சாரசாரையா சுத்தருமானது சாரசாரையா ஒழுகிட்டு கொண்டு இருக்கு. வரிசையாக வருகின்றது. ஆண்டவன் சிவருமான் என்ன கைலாசத்திலே படியிழந்து கொண்டிருக்கிறாரே. ஆமா, துணை முதல் வாங்குவதற்காக சாரசாரையா ஒழுகிட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த அம்மையானவள் பார்த்தாள் அல்லவா, பெண்ணரும்பு பிடித்து அடைக்கலாமா? சரி, வராது. ரெண்டு ஆணரும்பு பிடித்து அடைக்கலாமா? வெட்டு குத்து நடக்கும். அது விட்டு கொடுத்து வராது. ஆனால் நம்ம பட்டினியா வைக்க போறோம். அப்படின்னா என்ன ஆகணும்? என்ன? ஆணரும்பும் பெண்ணரும்பும் பிடிக்க வேணுமென்று அம்மையான பார்வதி ஆணரும்போ நல்ல பெண்ணரும்போ ஆணரும்போ நல்ல பெண்ணரும்போ ஆண்டவனை எதிர்நோக்கி இருக்கிறாள். தெற்கு கோட்டை வாசலிலே பார்வதி இருக்கிறாள். அவன் நீட்டினதால் மடக்கலை முதலையேறியல்லை. முடிக்கவில்லை. மௌனமாக இருக்கிறாளே மங்கை சக்தி பார்வதியானவள். பார்வதியா இருக்கிறாள். அப்படி இருக்க
படியிழந்து ஆதி வெள்ளையில வரக்கூடிய வேலையிலே என்ன செய்கிறாள்? என்ன ஆண்டவனை கண்ட போது வாவென்று கேட்கலையும் வந்தனங்கள் செய்யவில்லை, ஏன் என்று கேட்கலையும் எடுத்த வார்த்தை உரைக்கவில்லை, எடுத்த வார்த்தை உரைக்கவில்லை. உரைக்கவில்லை அல்லவா? ஆமா, அப்ப தப்பு தானே. வாவென்று கேட்கணும், வந்த வார்த்தை வந்தனங்கள் செய்யணும், செய்யணும் அல்லவா? ஏன் என்று கேட்கணும், எடுத்த வார்த்தை உரைக்கணும், எடுத்த வார்த்தை உரைக்கணும்ல. அப்ப பொண்டாட்டி செய்யறது தப்பு தானே. ஆமா, மௌனமா இருக்காளே, புருஷங்கார வெளியே வேலைக்கு போயிட்டு வரான். ஆமா, மௌனமா இருக்காளே, இருக்கல்லவா? மங்கையான பார்வதியானவள் அப்படி ஆண்டவன் நினைத்தா. சரி, இந்த கைலாசமலையில என்ன நடந்தது? மூத்த பிள்ளை ஏதாவது சொல்லிட்டானா? எது சொன்னானா? இல்ல இளைய மகன் ஏதாவது சொன்னானா? இளைய மகன் போயிட்டானா? இல்ல இந்த பொட்ட பிள்ளை ஏதாவது சொன்னாளா? இல்ல அண்ணா வீது சொன்னாரா? ஒண்ணும் சொல்லலையே, எதுவும் சொல்லலையே. ஆமா, அது வாழ சொல்லி போயிட்டு இருக்கு. ஆமா, போட்டு போட்டு அழகாயம். சரி, பார்த்தா ஆண்டவனா சிவருமான் அப்படி இந்த பார்வதியுடைய மௌனத்தை அறிய வேணும், தெரிய வேணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா என்று கேட்கக்கூடிய வேளையில் தருணத்திலே பெண்ணே பார்வதியே மௌனமாய் இருப்பது என்ன காரணம்? மங்கையிலேயே சொல்லடியோ சொல்லடியோ ஆண்டவனாய் சிவனார். ஆமா, சிவனார் கேட்கக்கூடிய வேளையில் பார்த்தா ஆகா என்ன ஆதிசக்தி பார்வதியானவள் உரைக்கிறார். என்ன உரைக்கிறாள்? ஐயா பகவானே, பகவானே சொல்லுகிறீர்கள் அப்படி யாருக்கெல்லாம் படி இழந்து யாருக்கெல்லாம் படி இழக்கவில்லை இழந்த காரணத்தை பார்வதியிடம் சொல்ல வேண்டும், இழந்த காரணத்தை என் மடியிலே உனக்கு என்னடி சந்தேகம்? என்ன சந்தேகம் என்று கேட்கக்கூடிய வேளையில் அந்த சத்தியான பார்வதி சொல்கிறாள். என்ன சொல்கிறாள்? ஐயா பகவானே, ஆண்டவா சிவனாரே, ஏ சிவபெருமானே, நீங்க படியிலக்க சொன்ன பின்னாலே என்னிடத்திலே ரெண்டு உயிரானது பட்டி நின்று வந்தது. அப்படியா? அதுக்கு உயிர் வாதனத்தை உயிரை உடைத்து சரி அடைக்கலமா வச்சிருக்கேன். அதுக்கு படி இழந்தீராம் இல்லையா? படி இழக்கவில்லையா? ஆமா என்று கேட்கக்கூடிய விளைவில் அப்படி சத்தியான பார்வதி சொல்லுகிறா. அப்பதான் ஆட்டம் சொல்லுகிறா, ஏ பெண்ணே பார்வதி, நான் சொல்லுகிறேன், அறைக்குள்ளே வைத்தாலோ அவனறிய மாயமில்லை, வைத்தாலோ சிவனறிய மாயமில்லை, உரைக்குள்ளே வைத்தாலோ கண்ணறிய மாயமில்லை.
போட்டு உடைத்து உடைத்தாள். அப்படி உடைத்து வைக்கக்கூடிய வேளையில் அந்த சித்தரும்பு வாயிலே ஆமா திரையரிசி கவி உண்டு சுத்தி சுத்தி வருகிறது. எப்படி வருது வாரப்பா? எப்படி வருகிறதப்பா? சுத்தி சுத்தி வருகையா மூன்று சாபத்தை எழுதி விட்டான். வீசினான் அல்லவா? அழிந்தழிந்து நீ பிறப்பாய். அவனை கைலாச ஆழ்வாய் அம்மா. செத்து நீ பிறப்பாய். சரி சிவ கைலாசம் நீ ஆழ்வாய். சிவ கைலாசம் ஆழ்வாயடி. ஆமா பெண்ணே பார்வதி. மாண்டு நீ பிறப்பா. பரலோகம் மாணிக்க வெள்ளி கைலாச ஆழ்வாய் என்று சாபத்தை கொடுத்த உடனே ஆமா அப்பதான் சத்தியான பார்வதி வாக்குறாள். என்ன வார்த்தை? ஆண்டவா சிவனாரே, பகவானே, ஒரு சிறிய தவறு செய்ததற்கு பெரிய தண்டனை கொடுக்கலாமா ஆண்டவா? என்ன வேற சாபத்தை கொடுக்க கூடாதல்லவா? பெண்ணே, ஈஸ்வரன் அறியாமல் பகவான் என்று அறியாமல் பரிசோதனை செய்ததினால் காரணத்தினால் நீ அழிந்தழிந்தான் பிறக்கணும். செத்து நீ பிறக்கணும். அப்படி சிவ கைலாச ஆள வேண்டும் அல்லவா? மாண்டு நீ பிறக்க வேண்டும். ஆமா மாணிக்க வெள்ளி கைலாச ஆள வேண்டும். நீ ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அப்பதான் என்ன அறியாமல் செய்த பிழை ஆண்டவனை பொறுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. தெரியாமல் செய்த குற்றமும் அப்படி சிவனாரே பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த பிழையும் அப்படி ஆண்டவனே பொறுக்க வேண்டும். சத்தியவர் செய்த குற்றம் சரி சங்கரனையை பொறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் எனக்கு மாற்றம் தரக்கூடாதா? பெண்ணே, கொடுத்ததுதான். இட்ட சாபம் விட்டதுதான். ஆனா சாபம் மோசனம் வேணா உனக்கு தந்துடுறேன். அப்படியானால் நான் எங்கே பிறக்க வேண்டும்? எப்படி பிறக்க வேண்டும்? முதலாவது பிறவி என்ன பிறவி? அத்திவரநாடு மகன தர்க்கமுடி ராசனுக்கு தர்க்கமுடிராசனுக்கு மகளாக பிறந்து உன்னால் தர்க்கம் கொண்டு அழிய வேண்டும் அல்லவா? அப்படியா? அடுத்து இரண்டாவது பிறவி எங்க பிறக்கணும்? அந்த இரண்டாவது பிறவியானது மலையில பிறக்கணும். ஆமா, இந்த கலியூசி மயிலையும் சரி அட்டகாலியானை பிறந்து கலிய குறும்பல அடக்க வேண்டும். ஏன்னா அண்ணன் சொல்ல தம்பி கேட்கல, தம்பி சொல்ல அண்ணன் கேட்கல, தாய் சொல்ல பிள்ளை கேட்கல, பிள்ளை சொல்ல தப்பம் கேட்கல. இவங்க ரெண்டு பேரும் நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க. ஆமா, எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கறாங்க. அண்ணா சொல்ல சிசியம் கேட்கல, கேட்க மாட்டாங்க. அப்படியா? இப்படி மாமன் சொல்ல மர்மம் கேட்க மாட்டேங்க, மர்மம் சொல்ல மாமா கேட்க மாட்டாங்க. அண்ணன் சொல்ல தம்பி கேட்க மாட்டாங்க, தம்பி சொல்ல அண்ணன் கேட்க மாட்டாங்க. என்ன செய்யறது? அதனால கலியுக சீமையிலே ஏதோ
ஆமா கலியபெருமாளை பிரித்து விட்டது. ஏதோ ஓடுது. ஆனா அட்டகாளியா நீ பிறந்து மகிடாசுரனை சங்காரம் செய்வாயா? நீ அழித்து வர வேண்டும். இந்த மூன்றாவது பிறவி மூத்ததில் ஆமா பெண்ணை பேச்சியாக நீ பிறந்து அப்படி பாதமணிவனை முடித்து ஆண்டவனிடத்தில் கேட்கிறாள். என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன கேட்கிறாள்? ஆண்டவா சிவனாரே கயிறு கயிறு என்னை கேட்கிறாவாரு. என்ன கேட்கிறாள்? ஆண்டவா ஆண்டவா கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை வர வேணும் சாமி. கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ரெண்டு வேண்டு சாமி. கையில் வைத்து விளையாட வேணும் சாமி. கையில் வைத்து விளையாட மணி குழந்தை வேண்டும் சாமி. பார்வதியானவள் முதல்ல வேகம் கேட்கிறாள்லவா? இடையே பார்வதி பார்வதி பிள்ளை வர கேக்குற நாமே வரமா மீறலாமா? ஆமா அது பயம் பெரிய ஆளு. ஆமா இதற்கு முன்னால் 3 பிள்ளை இருந்தேனே. ஆமா ஆமா அப்படி முத்து போல 3 பிள்ளை இருந்தானே. அந்த பிள்ளைல எங்க போச்சு? ஆனா போல ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை, அது போக ஒரு பொட்ட பிள்ளை, அழகான ஒரு பொட்ட பிள்ளை. 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொட்ட பிள்ளை இருந்தேன். என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? தண்டாக்கு போயிட்டு. ஆமா அழகாக ஆன போல பிள்ளை, அழகான ஒரு புள்ள, தாய போல பெண் கேட்டு சந்தியா வந்து விட்டான். ஆமா ஆமா அந்த பிள்ளையை ஆபத்துக்கு உதகவில்லை. இளைய மகன் வடிவேல் குமரன் வேலவன் அந்த தெய்வ ஆணையருக்கு துறமகளான வள்ளியை கலப்பு திருமணம் முடித்து விட்டான். 2வது கல்யாணம் முடித்து கொண்டான். ஆமா
சரி அந்த கலைவாணி வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஏது செய்து கொண்டிருக்கிறாள்? அவள் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு கல்வி கற்காதவெல்லாம் கல்வி கற்று இருக்கிறாள். இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறாள். சுவாமி அப்படி எனக்கு அந்தந்த பிள்ளையெல்லாம் எனக்கு வேண்டும் சுவாமி. உனக்கு வேணுமா? கண்டிப்பா வேணும். இன்னும் தார முடியல, தேட முடியல. கரவழிலா கை குழந்தை வாழ்வதி அப்படி எடி பெண்ணே. ஏ பெண்ணே, ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தாலே உலகம் உலகம். ஆமா, ஆடவனே பக்கத்துல வரக்கூடாது, குழந்தை வர மட்டும் கேட்கிறிய தாயி. அனாதி ஆசிரமம் போகணும். ஆஹா, ஏ ஆண்டவா சிவனாரே. ஏ சிவபொருளே, நான் கேட்க கூட குழந்தை எப்படி குழந்தை தெரியுமா? எப்படி? உங்கள் அருளால் எனக்கு பிள்ளை வேணும். கண்டிப்பா வேணும். நான் தாய் வயிற்றிலே பெறாத பிள்ளை வேண்டும். அப்படியா? ஆமா, கருவிலே சுமக்காத பிள்ளை வேணும். கருவிலே சுமந்த பிள்ளை என்னாவது ஒரு நாள் இறந்து விடும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம். ஆமா, 100 வயசு வரானா இருக்கலாம். ஆமா, அது 70 இருக்கலாம், 60 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 20 இருக்கலாம். என் கருவிலேயே சாகலாம். ஏன்னா நம்ம கருவிலே சுமந்து பெற்ற பிள்ளை. ஆமா, அதனால் இன்று இருக்கலாம், நாளை இல்லாம இருக்கலாம். அது ஒரு கனவு மாதிரி. ஆமா, தாய் வயிற்றுல கருவாசனித்து உருவா பிறப்பித்து இந்த உலகத்தை நம்ம வந்திருக்க பிள்ளை. தாயின் வயிற்றில் கருவாய். ஆமா, அதாவது அப்போ பிறப்போம் இறப்போம். ஆமா, அது ஒரு. ஆனா இந்த மாயாண்டி சுடலைக்கு இறப்பு உண்டா? இல்லை. அதனால்தான் அப்படி கேட்டா. ஆமா, கடவனே இல்லாத கை குழந்தை உங்கள் அருளால் எனக்கு வேணும் என்று கேட்டான். வேண்டும் சுவாமி. தாய் வயிற்றில் உள்ள பிள்ளைலாம் பிறந்த பிள்ளைலாம் அழிஞ்சிரும், பிறந்து இறக்கும். மாயாடி மட்டும் எத்தனை 1000 வருடனாலும் இருப்பார். உலகம் அழிந்து இன்னும் மேலும் வந்தாலும் அவர் பிறந்து விட்டு அவர் இங்கதான் இருப்பாரு. நாமெல்லாம் இல்லாம இருந்துருவோம். அப்படி இதனால் கேட்டான். பெண்ணே பார்வதி, அப்படியா குழந்தை வர வேணுமா? சொல்லிக்கிறீங்க. என்ன கேட்கிறான்? எப்படி கேட்கிறான்? சொந்தல்லவோ பெண்ணே பெண்ணே பார்வதியே, பெண்ணே பார்வதியே, வேளாமையில் சொல்ல கேளா, சொல்லை கேளாவா, குளித்து நல்ல நீராடி, குளித்து நல்ல நீராடி, நல்ல பட்டு
பட்டுடுத்து மணியுடுத்து பகவான் நிட்டு அப்படி இந்த கைலாசமலையிலே முரசுமலிங்க மண்டபத்தில் 32வது தூணிலே ஆமா தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரிகிறது அல்லவா அப்படி பையன் முந்திய நினைப்பையானால் உனக்கு குழந்தை வர நான் தாரேன் அடி கண்டிப்பா நான் தாரேன் என ஆண்டவன் சொன்ன போது ஆண்டவன் சொன்ன போது சத்தியான பார்வதியானவள் ஆமா எங்க வாராதறியவள் எப்படி வருகிறாள் ஓடி ஓடி ஆமா ஓடி ஓடி வந்தாள் அம்மையான பார்வதியானவள் மேமுந்தானி சீல் எடுத்து அங்க எதுல நிக்கிறா சுடர் ஒளியிலே நிக்கிறா ஆமா தூண்டாத மணி விளக்கிலே சரி முந்திய நிற்கிறாள் அப்படி முந்திய நிற்கும் போது ஆண்டவனாய் சிவபெருமான் பார்க்கிறார் என்ன பார்க்கிறார் பார்வையானவள் சரி முந்தானி உயிர் எடுத்து நிற்கிறாளே நிற்கிறாளவா நாம தூண்டாத மணி விளக்கை தூண்டணும் அப்படி அசையாத மணி விளக்கை ஆமா அசைக்க வேண்டும் அசையாத மணி விளக்க அசைக்க வேண்டும் அல்லவா சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தா ஆண்டவன் சிவபெருமான் ஓடி வந்தான் ஆமா மறைக்க என்ன செய்கிறாவாரு ஏது செய்கிறாள் தூண்டாத மணி விளக்கை தூண்டினானே அது சிவன் தூண்டாத மணி விளக்கை தூண்டி விட்டான் அது சிவன் மணி விளக்கை அசைத்தானே ஆண்டவனும் மணி விளக்கை அதை சாணே ஆண்டவனும் மணி விளக்கு அசைந்த போது முத்தூர் போல 3 சூடர் மணி விளக்கு அசைந்த போது முத்தூர் போல 3 சூடர் ஓடி
சரி. காலும் இல்லை, கையும் இல்லை, கடுகு சரசு ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. வாயும் இல்லை, வயிறும் இல்லை. வாய்த்த சரசு ஒன்றுமில்லையே. இல்லை ஆண்டவா. செவி மூக்கு ஒன்றுமில்லை. இல்லை இல்லை. ஏ பதவத்தி அம்மா சொல்லிட்டே இருக்கு. கை மூக்கு கால் ஒன்றுமில்லை, செவிகள் ஒன்றுமில்லையே. இல்லை இல்லையே. மூக்கமில்லை, மொழியும் இல்லையே. அப்படி இந்த பிள்ளை வைத்து என்ன செய்வது? ஏது செய்வது? இது அம்மா என்று அழைக்குமா, இல்ல அப்பா என்று தான் அழைக்குமா, இல்ல அப்பா என்று அழைக்குமா, மம்மி டாடி என்று அழைக்குமா? ஒன்னு சொல்லி அழைக்காது. அப்படி. ஆஹா, இந்த பிள்ளை தந்தையரே ஆண்டவா என்று சொல்லக்கூடிய வேளையில் பெண்ணே நீதான இந்த குழந்தை கொடுத்த. ஆமா. அதனால இந்த பிள்ளை இப்படிதான் இருக்கும். சரி. அது ஒண்ணு செய்ய முடியாது. ஆமா ஆமா என்று சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தா என்ன எந்த விதமான மூன்று குண்டத்தை உருப்பிடித்து தாருங்கள் என்று சொல்ல, தாருங்கள் என்று சொல்ல உடனே பிரம்மனை வரவழைத்து பிரம்மா ஓடோடி வந்தா வருகிறான். சுவாமி அழைத்த விவரம் என்ன? அன்புடனே சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஆண்டவா. ஒரு காரணத்தையும் குணமுடனே சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய வேளையில் நேரத்தில் இதோ பார்வதி பிள்ளை வரம் கேட்டானோ கொடுத்து. ஆமா, மூன்றும் உண்டம் போல் இருக்கிறது. இது அழகாக உருப்பிடித்து கூட என்று சொல்ல சுவாமி சாமி எத்தனை ஆண் முன்னலை எத்தனை பெண் பிள்ளையாக உருப்பிடிக்க வேண்டும். ஆமா, முதலாவது ஒரு பெண்ணாகவும், சரி, இரண்டாவது இரண்டு ஆண் குழந்தையாக உருப்படி என்று ஆண்டவன் சொல்லக்கூடிய வேளையில் அந்த பிரம்மதேவன் ஓடோடி வந்தான். வருகிறான். மூன்று முண்டத்தைகள் எடுத்து உருப்பிடிக்க போறான். என்ன செய்கிறான் தெரியுமா? எப்படி செய்கிறான்? மூன்று முண்டத்துக்கும் உருப்பிடித்தா. சரி, பிரம்மதேவர் அப்படி முதலாவது பெண்ணாகவும், இரண்டாவது இரண்டு ஆண் குழந்தையும் கால் மகன் தான் கை மகன் தான் அப்படி கடகு சுரசி வைத்து ஊக்கு வைத்தான், மொழியும் வைத்தான். மூன்று முண்டத்துக்கும். ஆமா, முதலாவது ஒரு பெண்ணாக, இரண்டாவது இரண்டு ஆண் குழந்தையாக உருப்பிடித்து உயிர் கொடுத்தான் ஆதிசிவன். ஆமா, சத்தியானவர் சத்தி கொடுக்க, எம்பெருமாயமன் கண் கொடுக்க, கடைக்கான சிவன்மாக்க பார்க்க மூன்று பிள்ளைகளுக்கும் அப்படி என்ன ஆகுது தெரியுமா? எப்படி ஆகுது? ஆஹா, உயிர் கொடுத்தோடனே ஆமா மூன்று பிள்ளைகளும் சரி உயிர் பெற்று அழுகிறது. வெம்மி வெம்மி அழுகோ ஐயா,
அப்படி பாலாமரம் சுரக்கும் போது வரியானவள் சரி பச்சை நரம்போடி பாலமரம் சுரந்த உடனே ஆமா அவள் பாலூட்டினாள் சீராட்டினாள் பக்குவமா வளர்த்து வாரா வருகிறாள் பேச்சு பேர் நாம் கொடுக்கிறோம் இல்லவா எப்படி வேணாம் கொடுக்கிறா எப்படி அப்படியா பேர் கொடுக்கிறோம் இந்த உலகத்தில் இல்லாத பேர் அழகோடு இருக்கிறாள் ஆமா பெண்பிள்ளையா இருக்கிறாளே அழகா இருக்கிறாள் அதனால அவளுக்கு என்ன பேர் நாமத்தை சூட்டணும் என்ன பேரு பேச்சு அப்படி ஒரு மனிதனுக்கு முதல் என்ன வேணும் பேர் புகழ் வேணும் சுக்ராந்தி வேணும் பேச்சு வேணும் ஆமா மனிதனா பிறந்திட்ட போதும் என்ன ஆகும் பேச்சு இல்லைன்னு என்ன ஆகும் ஒன்னும் செய்ய முடியாது பெப்ப பெப்பா படிக்கணும் ஆமா அந்த பேச்சு வாய் பேச்சு வாய் பேச்சு முதலாவது ஒவ்வொரு மனிதனுடைய நாவில் இருப்பது பேச்சு அம்மா பேச்சு ஆமா நாவில் இருக்கிறது பேச்சு ஆமா பேச்சு இருந்தாதான் பேச முடியும் கண்டிப்பாக அதனால் முதலாவது எல்லோருடைய நாவில் இருப்பது யார் பேச்சு இருந்தாம பேர் நாமத்தை கொடுத்தான் முதல் பேர் கொடுத்தான் ஆமா அப்படி சுடரிலே பிறந்ததினால் என் மாயாண்டி சுடலை சுபலபரி மாயாண்டி என்று பேர் நாமத்தை கொடுத்தான் அல்லவா உண்ட போல் உருண்டதினால் சரி சத்ராதி முன்னன் சாமந்தரவாண்டி என்று பேர் நாமத்தை கொடுத்து 3 பிள்ளைகளையும் சரி தரையிலே விட்டமானா தண்டக்கால் நோகும் என்று ஆமா பூமியிலே விட்டமானால் பொற்பாத நோகும் என்று அம்மையானவள் மாணிக்கத்தால் தொட்டி செய்து மரகதத்தால் தோன்றினாள் ஆமா பச்சை நீளம் கோவேதமும் புஷ்பராகும் மயிரும் மயிலுடைய மேதகம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான நவரத்ன முத்துக்களை தான் மதித்தான் மதித்து பாம்பறிந்த பூமலரையும் மெத்தையாகத்தான் விரித்தாள் பிச்சிருவாச்சி ரோஜா மலர்களையும் கம்பறிந்தாள் பார்வதியானவள் பேச்சியம்மாளை பிச்சு பூவை காம்பறிந்து அதிலே கிடைத்தினார் ஒரு தொட்டிலே ஆமா மல்லிகை பூவை காம்பறிந்தா அப்படி மாயாண்டி சுடலையை ஒரு தொட்டில கிடத்தினா ஆமா முல்லை பூவை காம்பறிந்தா அறிந்து முண்டசாமியை ஒரு தொட்டில கிடத்தினா கடத்தினா அப்படி கிடத்தி சரி அம்மையான பார்வதியானவள் தாளாட்டுகிறார் எப்படி எப்படி தராடுதா தூங்குத மாதிரி தராடுதா எழுப்புத மாதிரி இருக்கா அழகான குட்டியா கிளம்பி ஓடிடாம என் அம்மையான பார்வதியானவள் பேச்சு சுடலை முண்டனை 3 உயிர்களும் முந்தாளை அப்படியா எங்கண்ணே பேச்சு சுடலை முன்னா என் தொட்டிலே தூங்க வந்த என் துரசிங்கமே கண்ணுறங்காயோ உனக்கு பால் போல் நிலவடிக்க பரமசிவன் வந்தடிக்க பரமசிவன் அடிக்கும் வந்து அப்படி
பகுந்தடிக்க வந்த கண்ணு பொன்னே ஊரங்காயோ தாளை ஒரு மரமாம் தாளை பூக்கும் தாளை பூவெடுக்கும் நாம் புண்ணியரோ உங்களப்பா ஆயிரோ எங்கள் கண்ணே கண்ணீராரோ ராரிரோ கண்ணே தூங்காத கண்களுக்கு துரும்பு கொண்டு மையெழுத என் மகனே மாயாண்டி மாயாண்டி இவ்வளவு பெரிய சுடலை ஐயா அம்பிகை பேச்சியம்மா சத்ராதி முண்டசாமி கண்ணீராரிரோ ராரிரோ மாணிக்கத்தால் தொட்டு செய்து மாணிக்கத்தால் தொட்டு செய்து மரகதத்தால் தூணிருத்தி என் மகனே மாயாண்டி சுடலையா கண்ணே கண்மணியோ கண்ணே கண்மணியே கண்ணே கண்ணுறங்காயோ அம்மையான பார்வதியானவள் பாலூட்டி சீராட்டி 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 நல்ல சீராட்டி
நல்ல தூங்க கடா வந்திருக்கோம். இல்ல என்ன வாட அடிக்குது? பின்ன வாட மிலிட்டரி ஹோட்டல் சாப்பாடு நடக்குது ரெடியா? கரிமர் சாப்பாடு. ஆமா. ஆஹா மகனே, என் மகனே, மையான மோக வேணும், மாண்டபிடம் திங்க வேண்டும், சுடுகாடு போக வேணும், சுட்டபிடம் திங்க வேண்டும், இடுகாடு போக வேணும். அப்படி என் மகனே செல்ல பிள்ளை மாயாண்டி. மாயாண்டி முண்டா. மாயாண்டி முண்டா தள்ளிடு. வாழை பக்கத்துல நின்னு. ஆமா, உனக்கு அதான் இடம். அதான் இடம். வாழை அதை விட்டுங்க நவளாத. நவன்றாத. தில்லைவானவாடியிலே அப்படி தேவர் சுட்ட களத்திலே தில்லைவானவாட்டிலே ஆமா பிரேதமாது வேகுது. தகன்னு வேந்து கொண்டிருக்கு. சவமாடை பிணமாடை சந்தனமாடை அடித்து கொண்டிருக்கடா மகனே மாயாண்டி. ஜப்பாது வாசமாக வீசி கொண்டு இருக்குதா? மையானம் போக வேணுமடா, மாண்ட பிணம் திங்க வேணும். ஆமா ஆமா. சுடுகாடு போக வேணுமடா, சுட்ட பிணம் திங்க வேண்டுமடா, பிணம் திங்க வேணும். எல்ல மகனே மாயாண்டி, சிவபரி மாயாண்டி, மாயாண்டி என்று அழகான பேச்சியமான சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தா என்ன தாயமரம் முடித்தமானால் தனக்கு வயர் நிறையாது, முயலமரம் முடித்தமானால் எனக்கு வயர் நிறையாது. முடிசூட போறது இல்ல. இல்ல இல்ல, நம்ம போற இடம் போக வேண்டும், போய் பார்த்து வர வேண்டும். நம்ம எதுக்காக பிறந்தோம்? எதற்கு பிறந்தோம்? பிறந்ததா ஏதாவது ஒண்ணு செய்யணும், சாதிக்கணும். ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். ஒன்னுலயும் பிரயோசனம் எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. ஆமா, சாதிக்கணும்ல. அதனால் நாம பிறந்ததுக்காக மையானம் போகணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிதானே? கண்டிப்பா. தொட்டிலே தூங்கணும்னா சரி வராது, அது செட் ஆகாது. தாயும் தகப்பனும் தெரியாமல் டக்குனு எந்திரிக்கணும், மகனை காய்க்கணும், மையானம் போக வேண்டும், மாண்டபிடம் திங்க வேண்டும், சுடுகாடு போக வேண்டுமாடா, சுட்டபிடம் திங்க வேண்டும். செல்லமானே மாயாண்டி, முண்டா எந்திரிடா, வாடியா ஓடியா என்று அழகாகி நேரம் என்ன பேச்சியம்மா அழைத்த போது மகனான மாயாண்டி சுடலை கண் விழித்து பார்க்கிற ஆட்டு போல் போகலாமா? போகக்கூடாது. கொல்லிவாய் விசாதெல்லாம் அடிச்சிடும். மோசமான இடம், கொள்ளாத இடம் அல்லவா? இல்ல சுடுகாடுல அப்பா எத்தனை பேய்கள் அங்க இருக்கும். நம்மளை கொண்டுருவாங்க பிறகு. ஆமா, நம்மளை அடிச்சு பிடிச்சு சாப்பிடுவாங்க, கண்டிப்பா தின்றுவாங்க. அதனால் என்ன செய்கிறார்கள்? என்ன பேச்சு சுடலை முண்டன் 3 பேர்களும் தொட்டிலிட்டு கீழ் குதித்தார்கள். குதித்து துள்ளிச்சாடி வளர்ந்தான். பெருசா வளர்ந்தாங்க. எப்படி? ஆஞ்சநேயர் மாதிரி. அண்ணா நம்ம ஜெய் ஸ்ரீராம் இவர் மாதிரி. ஆமா ஆமா. வானத்துக்கு பூமி மட்டும் சோறு போட்டுக்கிறான். பேச்சியப்பா பேச்சு சுடலை முண்டை 3 பேர்கள் 3 பேரும் அப்படி சோறு எடுத்து அப்படி என் ஈச மகனான மாயாண்டி சிலம்பு WWE சாம்பியன் எல்லாம் பழகிட்டு போகணும். கராத்தே அட பாவி மான் கொம்பு நீ படிச்சதெல்லாம் தானா? மாயாண்டி சுடலையும் பிள்ளை போல் இருந்தவன் வேல் போல் வடிவம் கொண்டான். வடிவம் கொண்டு பேய் போல் வடிவம் கொண்டான். செல்லவன் பேய் போல் வடிவம் கொண்டு செல்லமங்க மாயாண்டி சுடலை ஆண்டவன். அப்படி அவன் எப்படி வருகிறான்? எப்படி வருகிறான்? சுடலை முண்டன் கச்ச நல்ல வரிஞ்சி போட்டி போட்டி ஐயா அஞ்சுமணி வல்லையம்மா
மாயாண்டி சுடலை. ஆமா. பட்டு கச்சை பகல கச்சை பார்வைக்கத்தை சுடலையாண்டவன். அப்படி ஆகா என்ன அப்படி கால்மாடு தளமாடு கால்மாட்டிலே வந்து 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 மாயாண்டி சுடலை மண்டி போட்டு அமர்ந்தான். மங்கி கொண்டு குத்தினான். எத மூட்டத்துல வேவுகின்ற பிணத்தை சதக்குன்னு குத்தினான். நடுவுல ஒரு குத்து குத்துனான். வெந்து வேகாம இருக்கு. அப்படியெல்லாம் மேலெல்லாம் செதறி விட்டது. அப்படி ஆகா மணி குடல அப்படி சரிதான். சரிதான். மாலையா போடுகிறான். கழுத்துல போடுறான். கால் எலும்பு அப்படி கக்கத்துல அப்படி கையெலும்பு வாயதுல. ஆமா. முழங்கால் எலும்பை எல்லாம் முறுக்கு போல கழித்தான் ஈசமகன் மாயாண்டி. ஆமா. என்ன செய்கிறான்? மையான காடதில காடதிலே ஈசமக மாயாண்டி மாயாண்டி எலும்பு எல்லாம் ஈசமயமாயாண்டி சுடலையாண்டவன் மையான காடிலே மாண்டவனத்தை பிச்சு பிச்சு திங்கிறான். பேச்சம்மா இடுகாடு போனா குளியில் பிள்ளை குளவு போட்டா அப்படி குளியில் பிள்ளை தான் பிடிங்க மடியில் போட்டு அழைக்கிறான் மாய பேச்சு அம்மா. முட்லசாமி மூட்டத்துல கரட்டும் எங்க உலகுதான் மாயாண்டி சுடலையாண்டவன் பிச்சு பிச்சு திம்பானா விருந்த
சுடலையும் என் மாயாண்டி சுடலையும் அப்படி மெத்தை போல் விரித்தான் செல்ல மக மாயாண்டி. ஆமா எலும்பெல்லாம் கொல்லிவாய் பிசாசுக்கு போட்டான். விருந்தா உனக்கு கால் எலும்பு, இந்தா உனக்கு கை எலும்பு, இந்தா உனக்கு முட்டெலும்பு, அவளுக்கு புடுக்கெலும்பு, நெஞ்செலும்பு. அப்படியெல்லாம் போட்டு விட்டு தனி கரியா கொண்டு வந்து தொட்டில சரி கிடத்தீரா. அப்படி ஆமா. அப்படி சமங்களை மெத்தை போல விரித்து மக மாயாண்டி சுடலையாண்டவன் முதலை போல் அப்படி மாணிக்க தொட்டில தூங்கி கொண்டு இருக்கிறான். தூங்கக்கூடிய வேளையில் பார்த்தா ஆமா ஆஹா அழகா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நம்ம மாமிசம் கலந்தது யாருக்கு தெரியணும்? தாய் தகப்பனும் தெரியணும் அல்லவா? ஆமா அந்த அழகாக சரி ஆமா அழகாக அப்படி அந்த மாணிக்க தொட்டிலே கொண்டு வந்த சமங்கள் எல்லாம் மெத்தை போல் விரித்து மாயாண்டி சுழலை படுத்திருக்கக்கூடிய வேளையில் அம்மையான பேச்சி அம்மா நினைக்கிறா. என்ன மாமிசம் கலந்தது யாருக்கு தெரியணும்? அம்மாவுக்கு தெரியணும். அம்மாவுக்கு தெரிய வேண்டும்ல. என் அம்மையான பேச்சு அம்மா சரி என்ன செய்கிறா? என்ன அடித்ததொரு பிள்ளை போலே கோரிகையில் எடுத்தாள் கொடுங்கையோடு சேத்தனைத்தோடு வேளையில் பிள்ளைய மார்போடு மார்பு சேர்த்து சரி மதிமுகத்தை முத்தமிட்டாள் அப்படி முத்தமிடும் வேளையில் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன செய்ய பிள்ளையோட மேனி எல்லாம் பிள்ளையோட மேனி எல்லாம் அடிக்க கண்டா நல்ல பிணவாடை அடிக்க கண்டா
தின்னு இருக்கானே தின்னு இருக்கான்லவா ஆகா பிள்ளை வரங்கடைக்கு பேமுன்னு பிறந்தனியை தந்துட்டாரு தந்துட்டான்லவா அப்படி தொட்டிலே கிடைச்சி வந்து ஓலகிளி பார்வதி ஆனவள் ஓடோடி வந்தா ஐயா பகவானே ஆண்டவா சிவனாரே சிவனாரே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் ஐயா குழந்தை வரம் கேட்டதற்கு சரி ஆகா பிணந்தனியை தந்தீரல்லவா முதலை வரம் கேட்டதற்கு மாயவனை தந்தீரல்லவா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் ஐயா பூலோகம் அனுப்புங்க பார்வதி என்னடி நடந்தது என்னாச்சு ஏன் திடீர்னு கேட்க எதுக்கு ஓடி ஓடி வர என்ன குழப்பம் ஐயா நம்முடைய பிள்ளையெல்லாம் மையானம் போயிருக்கான் அப்படியா அப்படியா மாண்டபிணம் என்ன இருக்கான் ஆமா சுடுகாடு போயிருக்கான் பிணத்தை தின்னு இருக்கான் சுட்ட பிணத்தை தின்னு இருக்கான் அல்லவா ஆமா ஆகா என்ன மையானம் போனானா மாண்ட பிணத்தினானா அப்படி சொல்லு சுடுகாடு போனானோ பிணத்தை தின்னானோ ஆகா நீ தானே இந்த பிள்ளை வேணும் என்ன நீ தானே கேட்ட நானா தாரேன்னு சொன்னேன் நான் சொல்லவே இல்லை நீ தான் கேட்ட நீ அடம் முடிச்சு கேட்ட அந்த பிள்ளை இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே இந்த பிள்ளை எனக்கு வேணாயா எந்த விதமான பூலோகம் அனுப்புங்க என்று சொன்ன போது அண்டவனும் வயவானும் உதகாது மகனே ஆமா தில்லைவனம் போனதினால் அப்படி இனி உனக்கு இடம் கிடையாது ஆமா நீ பூலோகம் போ மகனே மகனே போற்றுவார் கோடி உண்டு என்று சொல்ல தகப்பா எப்பா நம் பூலோகம் போகணுமான நான் வேண்டிய வரங்கள்லாம் எனக்கு தரணும் நான் கேட்ட வரங்கள்லாம் தரணும் தர வேண்டும் என்ன வரம் கேள் தருகிறேன் எந்த இடத்திலே மாமிசத்தை கலந்தீரோ அந்த இடத்தில் நிலையம் போட்டு எனக்கு உடைவிடா கூடும் ஆமா முப்பீடம் போடணும் ஆமா பேச்சு ஒரு பீடம் அப்படி சுடலை என்ற ஒரு பீடம் முண்டன் என்ற ஒரு பீடம் மண்ணை வெட்டி தான் உழைத்து பீடம் போட்டு கொடைவிழா கொடுப்பியானா இவிடம் விட்டு போவேன் பீடம் போட்டு மாலை சாத்தணும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஆட்டு மண்டு சம்மதித்தான் இவனுக்கு வேண்டிய வரத்தையா கொடுத்து நல்லவனா 10 பணம் கொடுத்து சரி பக்கத்துல வச்சிடணும் வேண்டாதவன கூட 100 கொடுத்து ஐயா சந்தோஷமா போயிட்டு வாப்பா அடுத்த பாப்போம் ஆமா அடுத்த சொல்லி பாப்போம் பாத்துருவோம் அப்படிதானே அதே போல் மாயாணிக்கு நினைக்கிறான் இவனுக்கு வேண்டிய வரத்தை நம்ம கொடுத்து இப்படி திரும்பி பூலோகம் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி தில்லவனம் சரி காட்டிலே எனக்கு கொடைவிழா கொடுக்க வேண்டும் என்று சொல்ல கேட்டு சுடலைக்கு என்ன செய்ய போ
மையான காட்டிலே நாள் பார்த்து தினம் முடித்து நல்ல சிவ வெள்ளிக்கிழமையிலே வந்து 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 மண்ணை வெட்டி தான் குலைத்தான். தான் குலைத்து பேச்சு என்ற ஒரு பீடம், ஆமா சுடலை என்ற ஒரு பீடம், ஒரு பீடம் முண்டன் என்று மறுபீடம், மறுபடியும் எழுத்தாள சத்ராதி முன்னன் என்று பீடம் போட்டார். சாமுத்திர பாண்டியன் என்று போட்டான் அல்லவா. பேச்சு சுடலை முன்னன் முப்பீடம் போட்டு 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 மண்ணை வெட்டி தான் குலைத்து போட்டா. ஆமா அடுத்த மறுஎட்டாம் நாளிலே வேளக்கிழமை குடியழைத்தான். குடியழைத்து ஏணி வைத்து மாலை சாத்தி மாலை சாத்தி ஏற்ற கும்பகளையும் வைத்து 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 மகாப தீவான குடை விழா ஜெகஜோதி நடக்கு. ஆமா மகாப தீவான மாயாண்டி சுடலைக்கு ஆண்டவன் சிவபெருமா எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நடக்கு. வெள்ளிக்கிழமை காலையிலேயும் ஒருபான பொங்கலிட்டா. சரி செங்கிடா வெட்டினான். ஒரு கிடா தரித்து அதிகால வேளையில சிவனந்த பெருமா பூஜை முடிச்சிட்டான். அப்படி மதியம் போல மதிய உச்சி வேளையில் மாயாண்டி சுடலைக்கு மலையில் உள்ள கனிவகை எல்லாம் படப்பேற்றினான். படப்பேற்றி ஆமா என்ன பழங்கள்லாம் படப்பேற்றினா? மாம்பழம், வாழைப்பழம், சக்கப்பழம், அன்னாசி பழம், திராட்சை, முந்திரை, என்னென்ன கனிகள் இருக்கோ எல்லாமே அந்த மலையில் உள்ள கனி வகை எல்லாம் கொண்டு வந்து படைப்பா ஏத்தி. ஆமா மலை போல படைப்பு ஏத்தி அப்படி தீப தெய்வம் ஏற்றக்கூடிய வேளையில் மாயாண்டி சுடலை பண்போலே இருந்த பிள்ளையே கைவெட்டு கேட்கானே, நரம்பூஷை கேட்கிறான் அல்லவா. பேய்மவன் கேட்கிறான், பெரிய பூசை கேட்கிறானே கேட்கிறான். யார பிடிச்சு வெட்ட, யார போட்டு குட்ட, மந்தகட்டார பிடிச்சு வெட்டிருமாப்பா. எங்க போனான்னு தெரியலையே. ஆகா கைவெட்டுக்கு எங்க போவேன், கனத்த பூசைக்கு என்ன செய்வேன், பேய்முகத்துக்கு போவேன், ஆமா பெரிய பூசைக்கு என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று ஆண்டவனாய் சிவருமான் மனம் அறிந்திருக்கிறார். இருக்கிறான். அப்பதான் மாயாண்டி உடைபாக்க யார் வருகிறா? யாரு? எம்பெருமான் மாயவனும் வருகிறான். அந்த கிருஷ்ண பரமாத்மன் வருகிறான். அந்த மாயவனும் வரக்கூடிய வேளையிலே பார்த்தா என்ன அத்தானே, மச்சான் பிள்ளைக்கு குடை விழா நடத்தி கொண்டிருக்கும் போது முகமாடி கொண்டிருக்கிறீரே, என்ன காரணம்? ஏது காரணம் என்று சொல்லக்கூடிய வேளையில் உன் மருமக்கமார் கைவிட்டு கேட்கிறான், அனந்த பூசை கேட்கிறான், பேமோகம் கேட்கிறான், பெரிய பூசை கேட்கிறான், நரபலி கேட்கிறான், மனிதனுடைய பச்சைவளத்தம் கேட்காம்பா. எங்க போய் நான் கேட்கறது பாக்குறது? நீ வெட்டி குடிப்பியா? யாருக்கு முடியும்? அங்க ஒரு தலைகிறான் அவனுக்கு. அழகாயே அப்படி இருக்கட்டும். பேமோகம் கேட்கிறான், பெரிய பூசை நடத்த சொல்லுகிறான்.
என்று சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தா இதுக்குதானா ஒரு கஞ்சாதீர்கள் ஒரு கவலைப்படாது. முன்னோரு பிரம்மனுடைய நடு தில்லைவனங்காட்டில் பித்தனாடக்கூடிய வேளையில் பார்வதி நீங்க பார்வதி ஆட பகவான் ஆட மானாட மழுவாட அப்படி மங்கை சிவகாமி ஆட 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 கோணாட குழலாட ஆட குழந்தை முருகேசன் ஆட ஆடு வானுலக கூட்டம் தேவாதேவர்கள் தில்லைவன காட்டிலே ஆடக்கூடிய வேளையில் உங்களுடைய கால் சிலம்பும் பார்வதியுடைய கால் சிலம்பும் ஒன்றோடு ஒன்றாக தெரித்து பார்வதி கால் சிலம்பானது மணிமந்திர பாறையை கணீர் என்று சத்தத்திலே விழுந்ததினாலே கரும்பாறை விடித்து அப்படி அதிலே ஒரு பாலகன் பிறந்து வந்தான். இந்த பாலகன் முன்குடிமை பூணூல் பஞ்சாங்க ஏடு வலது தோல்ல பேமுகம் இடது தோல்ல மணிமகுடம் கைவெட்டு கருவியோடு அவன்தான் வந்து முதலாக உங்களுக்கு இந்த மையான காடிலே திரளச்சோறு உண்டு பண்ணி சரி அந்த கபாலத்துக்கு கொடுத்த அதான் தில்லைவன காட்டுல நம்ம கொடுக்கும். அது யாருக்கு கொடுக்கும்? யாருக்கு? அந்த பிரம்மனுடைய நடுசரசுக்கு தான் கொடுக்கிறோம். ஆமா, ஏன்னா ஒவ்வொரு பலிகளா செய்து பிரம்மனுடைய தோஷத்தை தீக்கலாம் என்று அந்த கபாலத்தை ஊத்தக்கூடிய வேளையில் கபாலம் வெளியே வரல. ஆனா இந்த கனியான் ஓடி வந்து அழகாகிய மையான காட்டிலே மூணடுப்பு கல்லு வைத்து அது பொங்கலிட்டு சரி அது அழகாக எடுத்து சட்டிச்சோறு பச்சரிசி சாதம் சட்டிச்சோறு எடுத்து ஒவ்வொரு பலிகளா செய்து தன்னுடைய கையை வெட்டி அதில் ஊற்றி பிசைந்து நல்லா பிசைந்து அவன் கபாலத்தினுடைய வாயில கொடுக்கல. ஏன் தெரியுமா? இப்படி கையே நீட்டினான். கபாலம் ஆண்டவன் கையில் இருக்க கபாலத்து முன்னாலே இப்படி நீட்டி கொண்டு இருக்க அந்த கபாலமானது மனிதனுடைய ரத்தத்தை கண்டவுடனே அந்த கையை விட்டு அப்படியே விலகி வருது. ஆமா, அப்படி விலகி